சாலமோன் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு உரத்த சத்தமா ஜனங்களை சபையை ஆசீர்வதித்து அவர் சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை அப்படின்னு சொல்லி ஜனங்களை பிளஸ் பண்றாரு. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அந்த நல்வார்த்தைகள் என்ன? அவர் தம்முடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னதுதான். அந்த இளைப்பாறுதல சாலமோனோட நாட்கள்ல ஜனங்கள் அனுபவிக்கிறாங்க. தேவன் மெய்யாக பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ற இந்த சாலமோன் ஜனங்கள் கிட்ட சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு தமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஒருபோதும் ஒருத்தர்கிட்டயும் அவர் சொன்னதே இல்ல. அப்படி இருந்தாலும் கூட கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதின் விருப்பத்திற்காகவே இஸ்ரவேலில் இளைப்பாறுதலை தந்து சாலமோனின் கைகளால் ஆலயத்தை கட்ட வச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம் தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர். தாவீதிடம் தாம் வாக்கினால் சொன்னதெல்லாவற்றையும் தம் கரங்களினால் நிறைவேற்றி முடித்தார். சாமுவேலின் நாட்களிலும் கூட கர்த்தர் சாமுவேல் தீர்க்கனை கொண்டு சொன்ன நல் வார்த்தைகளில ஒரு வார்த்தையும் தரையில விழவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமாங்க, இந்த நாட்கள்ல நிறைய ஜனங்கள் இருக்காங்க, நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. நமக்கு விதவிதமான வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. ஆனா எல்லாத்தையும் மறந்து போயிருவாங்க. ஆனா நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் அல்லங்க. அவர் பொய் சொல்ல மனுஷனும் இல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் இல்ல. அவர் உண்மையுள்ள தேவன். தாம் அளித்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அநேக முறை தேவன் நமக்கு அளித்த வாக்குத்தத்தங்களை நம்ம தான் மறந்து போயிடுறோம். ஆனா ஏற்ற நேரத்துல அதை நிறைவேற்றி முடிக்க அவர் ஒருபோதும் மறப்பதில்லை.